வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மூத்த பேரன் மாவீரனுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றார். அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய 14வது வீரவணக்க நாளில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்கு நாங்கள் காரிசேரி இந்திரன் பாசறை சார்பாக மாவீரனாருக்கு வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது. பட்டியல் வெளியேற்றத்தின் முதல் கதாநாயகன் அவருடைய 14வது வீரவணக்க நாளிலே எங்களுடைய மகள் சந்தன பெரியார் அவருடன் சேர்ந்து இந்த பேட்டியை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுது இந்த கூட்டமெல்லாம் அரசியலாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நம் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் உறுதியேற்போம். அது மட்டுமன்றில்ல, நாம் வன்முறைகளை கைவிட்டு நாம் பேனா என்னும் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று இக்கால சந்ததியில் உள்ள தலைவர்கள் அனைவருமே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். கலவரம் நமக்கு தேவையில்லை, கத்தி நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்று கேட்டால், நாங்களும் தமிழ் குடிகளும் சமாதானமாக போவதற்கும் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் நாங்கள் விரும்புகிறோம். சண்டையில் நடந்தது, இருபக்கமும் இழப்புகள் இருந்தது. ஆனாலும் கூட இனி வரும் இளம் சந்ததிகளுக்கு நாங்கள் கசப்பான அனுபவங்களை எடுத்து செல்ல விரும்பவில்லை. இமானுவேல் சேகரன் 1957 அவர் விதைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் நிறைய பேர் விதைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இந்த சமூகத்துடைய விடுதலைக்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள். ஆகையால் அவருடைய குடும்பத்தை நீங்கள் சற்று பின்னோக்கி பார்க்கினால் அவர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் இந்த நாளிலே, இந்த 14வது வீரவணக்க நாளிலே அருவாள் எனும் ஆயுதத்தை நாம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அது முடிவல்ல. மனிதன் ஆறறிவு படைத்தவன், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு நடப்பவன். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால தொடர்ந்து பிரித்தாளும் சூழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய அறிவு கூர்மையால் நாம் வென்றெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அண்ணன் பசுபதி பாண்டியன் அவருடைய இந்த நாளிலும் கூட அவர்தான் முதலில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான குரலை கொடுத்தார். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கூட நான் பதிவு பண்ணேன். இமானுவேல் சேகரனுடைய மூத்த மகள் அழைத்து கொண்டு அவர் சமூக பணி ஆற்றியுள்ளார். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. என்னுடைய அம்மா தான். அவரோட சேர்ந்து அவர் சமுதாய பணி ஆற்றியுள்ளார். ஆனால் அவருடைய சமுதாய பணி விட்டு சென்ற பணியை நம்முடைய பாப்பா சந்தன பெரியார் அவர் எடுத்துள்ளார்கள். அரசியல் அதிகாரத்தை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளிலும் கூட நாங்கள் அண்ணனுடைய கொள்கையை பின்பற்றி பட்டியல் வெளியேற்றம் என்ற 10 நாள் பாத யாத்திரையை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம். அநேகமாக பிப்ரவரி 20ஆம் தேதி என்ற உத்தேசமாக நாங்கள் அந்த தேதியை குறிப்பிட்டுள்ளோம். ஏனென்று கேட்டால், நீங்கள் மாநாடு போடுவது ஒரு நாள் மட்டும்தான் ஆகும். ஆனால் 10 நாள் நடைபயணம் சொல்லும்போது அரசியல் கட்சிக்கும் வெகுஜன அமைப்புக்கும் பொதுமக்களுக்கும் நாம் ஏன் நடக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை நம்ம அதோடைய அர்த்தத்தை நாம் விளக்க முடியும். எங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்கோ அங்கெல்லாம் பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம். நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் இந்த பட்டியல் வெளியேற்ற நடைபயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இமானுவேல் சேகரனுடைய மூத்த பேரன் என்கிற முறையில் நான் உங்களுக்கு எல்லாமே அழைப்பு விடுக்கிறேன். அதற்கான ஆயத்த ஏற்பாடு நடந்து கொண்டு வருகிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள் எஸ்சி எல்லாம் எந்திரிச்சு நில் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மாணவர்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள். மிக அவமானக்கேடு. ஏன்னு கேட்டால், 1936க்கு பிறகு தான் நான் பட்டியலில் இருந்து சேர்க்கப்பட்டோம். அதற்கு முன்னாடி நான் பிசியில் இருந்தோம். ஆகையால் பட்டியல் என்னும் அந்த விலங்கை உடைக்க வேண்டும், எஸ்சி என்னும் அந்த விலங்கை உடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஒரே அணியில் சேர வேண்டும். இதில் ஏதாவது கட்சி பின்னாடி இருக்கா? இல்லை. இல்லை ஏதாவது மதம் இருக்கா? இல்லை. ஒற்றுமையாக ஒரு சமூகமாக நம்ம அந்த விஷயத்தை நம்ம எடுத்து செல்ல வேண்டும். அது மட்டும் மிகப்பெரிய
கொங்கு மண்டலத்தில் கூட விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஆமத்தூர், வெள்ளூர், கவுண்டம்பட்டி, காரிசேரி, மூலிப்பட்டி போன்ற பல்வேறு கிராமங்களை தொடர்ந்து இப்பொழுது சிவகாசி பல்லவட்டியைச் சேர்ந்த ராமர் பாண்டியன் மற்றும் கௌதம், சூர்யா, பிரபு, வாரிசா போன்றவர்கள் விருதுநகர் மாவட்டம் கட்சியில காரியாபட்டி ஒன்றியம் அவர்களுக்கு வால் போஸ்ட் ஓட்டவோ பாஞ்சார், அவர்களுக்கு வந்து மற்ற தோடன்பட்டி, பண்ணக்கூடாது. அள்ளிக்குளம், நேரத்திலே மருதங்குடி முக்கியமான ஒரு விஷயம், கிராமத்திலிருந்து நீங்க குடி என்னும் பழக்கத்தை தமிழீழ விடுதலை போராளிக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை புரிந்துள்ளனர். கைவிட வேண்டும். ஏனென்று கேட்டால் நீ ஆண்ட பரம்பரை சொல்வதில் பெருமை அல்ல, நீ சுய ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் நீ இந்த அரசியலை வென்றெடுக்க முடியும். ஆகையால் நீங்கள் மது அருந்துவது, போதைப் பொருட்களை பயன்படுத்தி இந்த நாளில நீங்க கைவிட வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இளைஞரும் நீங்க நன்கு படிக்க வேண்டும், புத்தகத்தை வைத்து நீங்க புரட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒருவேளை பட்டியலிருந்து வெளிப்பட்டால் நமக்கு சலுகை கிடைக்காதோ என்று நினைக்க வேண்டாம். பட்டியலிலிருந்து வெளியேறினால்தான் நாம் வந்து நம்ம ஒரு தொழில் செய்ய முடியும், நாம் மற்ற காரியங்கள் அடுத்த நிலைமைக்கு நாம் செல்ல முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் நான் அண்ணன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நல்லா இருக்கலாம். வாங்க 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 வாங்க. போட்டோ கொஞ்சம் இல்லைங்க. அப்படியா?